நபித்தோழர்கள் ஒரு இடத்துல அமர்ந்துக்கிட்டு மார்க்க விஷயத்தை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டுட்டு கடுமையாக கோவப்படுதாங்க. கோவப்பட்டுட்டு அவங்க எப்படி கோவப்பட்டாங்கன்னா, இது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி கோபப்பட்டதே கிடையாதாம். நீங்கள் உங்களுடைய பேச்சை முதல்ல நிறுத்துங்க. இதே மாதிரி தான் முன்னாடி உள்ள சமுதாயம் இது மாதிரி வீணான விஷயத்த பேசி தான் அவங்க அழிஞ்சே போனாங்க. வாக்குவாதம் செய்ததை முதல்ல விட்டுருங்க. அதில் அதிக நன்மை மிக குறைவாக தான் இருக்குது. வாக்குவாதத்தை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு இறை நம்பிக்கையாளன் வாக்குவாதத்தில் ஈடுபடவே மாட்டான். வாக்குவாதத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் நன்மைகளை அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்குவாதம் செய்ததை விட்டுருங்க. தொடர்ந்து ஒருத்தவங்க யார் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்க பாவியாகிடுவாங்க. வாக்குவாதத்தை விட்டுருங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடுறவங்க மறுமையில் என்னுடைய பரிந்துரையே கிடைக்காது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாக்குவாதத்தை விட்டுருங்க. உண்மையிலே வாக்குவாதத்தை யார் விடுதாங்களோ அவங்களுக்கு சுவனத்தில் 3 வீடுகளை நான் தாரேன், நான் சிபாரிசு செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது தப்ரானியில் இருக்குது. அதே மாதிரி ரசூல்லா அது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சிலை வணக்கத்திற்கு அப்புறம் எனது இறைவன் என்னை தடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அது வாக்குவாதம் மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. அதேமாரி உமர் அலிலா ஒரு தடவை சொல்கிறாங்க, யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க ரொம்ப தவறு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். யார் அதிகமாக தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வெக்க குணம் குறையாக தான் இருக்குமா. யார்கிட்ட வெக்க குணம் குறைவாக இருக்கோ அவங்க பேணுதலே இருக்க மாட்டாங்களாம். யார்கிட்ட பேணுதல் இல்லையோ அவங்க ஒரு இறந்து போன ஒரு இதயமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இஹியா உலூமுத்தீன் அப்படிங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.